இயேசு கிறிஸ்துவினுடைய திருநாமத்தில உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் சொன்னது போல, எபனேசர் அண்ணன் சொன்னது போல 2 முறை நான் உங்களோடு இந்த தொடர்பில் இணைய வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தோம். அது கூடாமல் போய்விட்டது. இன்றைக்கும் நான் ஊழியத்து நிமித்தம் திருநெல்வேலி பகுதிக்கு வந்திருந்தாலும் இன்னைக்கு எப்படியாவது இந்த மாலையில நான் உங்களை சந்திக்க வேண்டும், உங்களோடு நான் இணைய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணினார். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படி வாரந்தோறும் மாதந்தோறும் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய பகுதிகளிலே நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள், குறிப்பாக மிஷினரிகளுக்காக, மிஷினரி பணிக்காக, தேசத்தின் மீட்புக்காக, ஆத்துமாக்களின் விடுதலைக்காக நாம் ஏறெடுக்கிற ஜெபங்கள் மிகுந்த விளைவுகளை நம் தேசத்திலே தந்து கொண்டிருக்கிறது. அதற்காக நாம் நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒருவேளை சில இடங்களிலே நாம் கேள்விப்படுகிற உபத்திரவங்கள், நெருக்கடிகள், நமக்கு எதிர்மறையான ஒரு சூழ்நிலை இருப்பதை நமக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் நம் காலங்களிலே நம் தேசத்திலே வல்லமையான காரியங்களை செய்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் நமக்கு கிடையாது. நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஜெபத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பணித்தள விஜயம் சென்றிருப்பீர்கள். நேரடியாக எப்படி நம்முடைய பணி எல்கைகளிலே முதல் தலைமுறை விசுவாசிகள் ஆண்டவரை எழுச்சியோடு ஆராதிக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்களை தேவன் அங்கீகரிக்கிறார். நம் காலங்களிலே நம் தேசத்திலே வல்லமையான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நான் விசேஷமா இந்த நாளில இப்படி இந்த ஜெப ஐக்கியத்திலே என்னை பங்கு பெறும்படியாக அழைத்த அருமையான நம்முடைய எபனேசர் அண்ணன் அவர்களுக்கும் நான் இயேசுவின் திருநாமத்திலே நன்றியும் வாழ்த்துதலையும் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நாம் இப்படி ஊழியங்களுக்காக ஜெபிப்பது, தேசத்திற்காக ஜெபிப்பது, ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஐக்கியம் கொள்ளுவது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமாயிருக்கிறது. ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார். நான் சமீபத்துல கேட்ட சில செய்திகள், எப்படி நம்முடைய ஜெபங்களை கேட்டு ஆண்டவர் இந்த தேசத்துல வல்லமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுல எனக்கு மிகவும் உற்சாகம் அளிப்பதாக, ஊக்கப்படுத்துவதாக இருந்தது. நான் அதுல ஒரு சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். நம் அறியாத எல்கைகளிலே வாழ்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜெபங்களை கேட்டு அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை திரளாக ரட்சிக்கிறார். நான் கடந்த மாதத்துல மத்திய பிரதேச மாநிலத்துல நடைபெற்ற ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன். அது மிக அருகிலே ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை சம்பவம். அங்கிருக்கின்ற சிரியா என்கிற ஒரு பகுதியில ஒரு குறிப்பிட்ட கிராமம், அந்த கிராமத்துல வாழ்ந்த ஒரு கண் தெரியாத குருடன், அவன் கடவுளை பற்றி அறியாதவன். அந்த கிராமத்துல யாரும் கிறிஸ்தவர்கள் அங்கே இல்லை. அவனுடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கிராமத்திற்கு அருகாமையில் இருக்கின்ற அந்த ரயில் நிலையத்திற்கு சென்று அந்த ரயில் நிலையத்தை கடந்து செல்லுகின்ற பேசஞ்சர் ட்ரெயின்ல ஏறி அந்த ட்ரெயின்ல அவன் சில நபர்களிடத்துல சென்று பிச்சை எடுத்து விட்டு அதுல வருகிற பணத்தை கொண்டு குடிப்பது, சினிமா பார்க்க செல்லுவது, நண்பர்களோடு அவன் செலவழித்து அந்த பணத்தை விரயமாக்குவது. கண் தெரியாதவனாக இருந்தாலும் பாவ சிற்றின்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன். அந்த மனிதனுடைய ஒவ்வொரு நாள் தொழில் இப்படி ட்ரெயினுக்கு போகணும், பிச்சை எடுக்கணும், அதுல பணத்தை சேகரித்து குடிக்கணும், போதை வஸ்துக்களை பயன்படுத்த வேண்டும், சிற்றின்பங்களிலே ஈடுபட வேண்டும். அவன் அங்கே கிராமத்திலே அவன் வாழ வேண்டும். இதுதான் அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது. சில மாதங்களுக்கு முன்பு அவன் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு போதகர் அந்த ரயில்ல பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அவன் பணத்தை கொடுத்து விட்டு அவன் அருகிலே அமர வைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அவர் அவனுக்கு அங்கே சொல்லுகிறார். அந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் புது மனிதனாக முற்றிலும், உண்மையிலே அவன் இயேசுவை முற்றிலுமாக ஏற்றுக்கொண்டு மனமாறி தன்னுடைய கிராமத்திற்கு திரும்பி வருகிறான். தன்னுடைய பாவ பழக்க வழக்கத்தை எல்லாவற்றையும் விட்டு விடுகிறான். அவனோடு அவனுடைய உறவினர்கள், கிராமத்தில் இருந்த நண்பர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி இவ்வளவு ஒரு குடிகாரனாக, போதை வஸ்துகளை பயன்படுத்தினவனாக இருந்த ஒரு மனிதன்
எப்பொழுது பார்த்தாலும் இயேசு இயேசு என்று சொல்லுகிறான். அவன் முற்றிலுமாக பாவ பழக்க வழக்கங்களை விட்டு விட்டான். அவர்களுக்கு ஆச்சரியம். அவனுடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த போதகரிடத்திலிருந்து அவன் கற்றுக்கொண்ட அந்த சத்தியத்தை அவன் சொல்லுகிறான். இயேசு நல்லவர், நம்மை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்துல வந்தார். அவரை விசுவாசிப்பதின் மூலமாக நித்திய நம்பிக்கையை நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். பாவத்திலிருந்து விடுதலை இயேசு தருகிறார். இந்த செய்தியை தான் அவனுக்கு சுருக்கமாக அந்த போதகர் சொன்ன செய்தியை அவன் அங்கே சொல்லுகிறான். அதன் பின்பு நண்பர்களுடைய உதவியோடு அவன் யூடியூப் அப்படி பல இதுல அவன் காதுல அவனை கேட்க வச்சு சில கிறிஸ்தவ பாடல்களை கற்றுக்கொள்ளுகிறான். வேத சத்தியங்களை கேட்டு 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 கற்றுக்கொள்ளுகிறான். அவருடைய வீட்டிலே ஒரு ஜெப கூடுகையை அவன் ஆரம்பிக்கிறான். இன்றைக்கு சில மாதங்கள் கடந்து விட்டது. அந்த கிராமத்துல அந்த குருடனுடைய வீட்டில ஒவ்வொரு நாளும் 20 to 25 பேர் இரவு வேளையில ஜெபத்திற்காக கூடி வருகிறார்கள். அவர்களுக்கு அவன் கேட்கிற அந்த ஆடியோ மெசேஜ், வீடியோ மெசேஜ்ல கேட்கிற செய்திகளை சொல்லி பாடல்களை பாடி கிறிஸ்துவை வழிபடுவதற்கு, ஆராதிப்பதற்கு அவன் ஆராதிப்பதோடு அவர்களுக்கு கிராமத்தினரும் ஆராதிப்பதற்கு அவன் அங்கே உதவி செய்கிறான். அந்த கிராமத்தை சென்ற நம்முடைய மிஷனரிகள் இதை கண்டு அவர்களை இப்பொழுது கிறிஸ்துவண்டை அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள். நான் எதற்காக இதை சொல்லுகிறேன்? நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நாம் எண்ணுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் அதிகமான கிரியைகளை இந்த தேசத்துல செய்கிறார். இந்த கிராமத்திற்கு மிஷனரிகள் செல்லுவதற்கு முன்பதாகவே கடவுள் அந்த கிராமத்தினரை ரட்சிக்க சித்தம் கொண்டு அந்த கண் தெரியாத அந்த குருடரை ரயிலிலே சென்று கொண்டிருந்த ஒரு போதகர் மூலமாக சந்தித்து இன்றைக்கு அங்கு ஒரு சிறு கூட்ட மக்கள் இயேசுவை தொழுது கொள்ளும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஜெபங்கள் ஒரு பொழுதும் வீணாக போவதே கிடையாது. நான் ஒரு 2 மாதத்திற்கு முன்பு CBN தொலைக்காட்சியில 700 கிளப் என்று சொல்லி ஒரு செய்தி வேளை உண்டு. அமெரிக்காவில் இருந்து ஒளிபரப்பப்படுகிற ஒரு தொலைக்காட்சி செய்தி. அது அநேகர் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுல ஹைதராபாத் பட்டணத்தில் இருந்த பாஸ்டர் சதீஷ் என்பவருடைய சாட்சியை கேட்டேன். கல்வாரி டெம்பிள் என்கிற திருச்சபையை அவர் அங்கே நிறுவி இருக்கிறார். இன்றைக்கு அந்த திருச்சபையினுடைய மொத்த விசுவாசிகளுடைய எண்ணிக்கை சுமார் 3 லட்சம் பேர். அந்த போதகர் கூறும் பொழுது கூறுகிறார், எங்களுடைய திருச்சபையில மாதம் ஒன்றுக்கு சுமார் 3000 பேருக்கு நாங்கள் திருமுழுக்கு கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் அடுத்த 10 ஆண்டுகளிலே இப்படிப்பட்ட 40 திருச்சபைகளை தென்னிந்தியாவிலே ஸ்தாபிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்து ஊழியங்களை துவங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். 16 வயதிலே வாலிபனாக இருந்த பொழுது இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த ஊழியர் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்களை கொண்ட ஒரு மெகா சர்ச், இந்தியாவிலேயே மிகப்பெரிய திருச்சபை எனப்படுகிற திருச்சபை, 52 நாளிலே சுமார் 50,000 பேர் அமர்ந்து ஆராதிக்கின்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு திருச்சபையை அங்கே அவர் கட்டியிருக்கிறார். நான் அதை குறித்த தொலைக்காட்சி அந்த வீடியோவெல்லாம் நான் பார்த்தேன். அந்த சாட்சியை நான் கேட்டேன். அந்த நிருபர் அவரிடத்துல கேட்கிறார், பல மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம், மதவாத கட்சிகளுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல மாநிலங்களில் எதிர்ப்புகளும் உபத்திரவங்களும் பெருகி வருகிறது. நீங்கள் 40 இப்படிப்பட்ட மெகா சர்ச், சுமார் 2 லட்சம் 3 லட்சம் விசுவாசிகளை கொண்ட சபையை உருவாக்குவேன் என்று தீர்மானித்திருக்கிறீர்கள். இது எப்படி சாத்தியமாகும்? அவர் சொல்றாரு, கிறிஸ்துவின் திருச்சபை உபத்திரவ காலங்களிலே தான் வேகமாக வளர்ந்திருக்கிறது. நாங்கள் வாழ்கின்ற இந்த காலம் இந்தியாவிலே சுவிசேஷத்துக்கு ஏற்ற பத்து ஆண்டுகள் மத்தியில இந்த மதவாத கட்சி ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போதுதான் பஞ்சாப் மாநிலத்துல சுமார் 30 லட்சம் பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 2023 ஆண்டினுடைய அந்த அக்டோபர் மாத இந்தியா டுடே பத்திரிகையை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். அவர்கள் ஆதாரபூர்வமாக வெளியிட்டிருக்கின்ற ஒரு செய்தி, சுமார் 30 லட்சத்திற்கும் அதிகமான பஞ்சாபியர்கள் மிக குறுகிய காலத்துல
இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு எந்த சத்துவத்திற்கும் கடவுள் இதுவரை அதிகாரம் கொடுக்கவே இல்லை. எல்லா அதிகாரங்களும் இயேசுவிடத்தில் இருக்கிறது. நம் ஆண்டவரை நன்றியோடு நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம தேசத்திற்காக, மிஷினரி பணிக்காக ஏறெடுக்கிற ஜெபங்களை நாம் விடாது செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். மிஷினரி பணியில இன்னும் நாம் தீவிரமாக ஈடுகொண்டு பணிகளை விரிவுபடுத்துவதற்கு நான் முயற்சி செய்ய உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இது ஒரு மிக சிறப்பான காலம். நமக்கு முன்பாக வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. வாசல் அடைபடுவதற்கு முன்பதாக நாம் இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தீவிரித்து நாம் செயல்பட அழைக்கப்படுகிறோம். நான் இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை குறிப்பாக பேச வேண்டும் என்று ஆசித்தேன். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் ஆண்டுதோறும் ஒரு கருப்பொருளை மையமாக வைத்து அதை குறித்து நாங்கள் ஆண்டு முழுவதும் தியானிப்பது உண்டு. கடந்த ஆண்டு நான் ஒரு முறை உங்களோடு பேசும் பொழுது நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நாங்கள் கொண்டிருந்த அந்த கருப்பொருளை குறித்த காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த ஆண்டு நான் எம்மாத்திரம் என்கிற ஒரு வார்த்தை இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மைய கருத்தாக வேதாகமத்திலே 3 மனிதர்கள் நான் எம்மாத்திரம் என்கிற வார்த்தையை பிரயோகித்த பின்னணியத்தை குறித்து நான் உங்களோடு பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த பின்னணியத்தில் கடவுள் எப்படிப்பட்டவராக அங்கே காணப்படுகிறார் என்பதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக யாத்ராகமம் புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மோசையை கடவுள் திருப்பணிக்கு அழைத்த சம்பவம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மோசே மீதியான் தேசத்து ஆசாரண்யா இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். நமக்கு இது தெரிந்த ஒரு பகுதி. நான் இதை அதிகமாக விவரிக்க விரும்பவில்லை. அந்த மலையில கடவுள் அவனுக்கு தரிசனமாகிறார். முச்செடி அக்னி ஜுவாலையாக மாறுகிறது. அவன் அருகிலே சென்று பார்க்கிறான். ஆண்டவர் அங்கே அவனை பேர் சொல்லி அழைக்கிறார். மோசே மோசே என்று சொல்லி பேர் சொல்லி அழைக்கிறார். பாதரட்சையை கலச்சி போடும்படியாக சொல்லுகிறார். அவன் பயந்து கண்களை மூடிக்கொள்ளுகிறான். ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனுமாயிருக்கிறேன். அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனம் உபத்திரவப்படுத்தப்படுகிறது. எகிப்திலே அவர்கள் இடுகிற கூக்குரலையும் அவர்கள் படுகிற வேதனையும் நான் கண்டேன். அவர்களை விடுவிக்கும்படியாக நீ செல்ல வேண்டும், நான் உன்னை அனுப்புவேன், வா என்று சொல்லி அங்கே அழைக்கிறார். கடவுள் அவனை தன்னுடைய ஜனங்களை விடுவிக்கும்படியாக அங்கே அவர் அழைப்பை கொடுக்கிறார். 11வது வசனத்துல மோசே சொல்றாரு, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் ஆண்டவரே? நான் எந்த விதத்துல அதற்கு தகுதிப்பட்டவன்? உம்முடைய அருட்பணியை செய்வதற்கு, இல்ல பிறருடைய ஆத்துமாக்களின் ரட்சிப்புக்காக செயல்படுவதற்கு, மீட்புக்காக செயல்படுவதற்கு எனக்கு என்னிடத்துல என்ன தகுதி இருக்கிறது? நான் எம்மாத்திரம்? இல்ல பல வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதில் ஏற்படுகின்ற ஒரு கேள்வி அது. என்னுடைய வாழ்வின் சூழ்நிலைகளில் இருக்கின்ற பிரச்சனைகளையே நல்ல சமாளிக்க முடியல. என்னுடைய பலவீனங்கள் எனக்கு தெரியும். என்னுடைய தகுதியின்மையை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய திறமையின்மை எனக்கு முன்பாக இருக்கிறது. நான் எப்படி ஆண்டவரே உம்முடைய மீட்பின் பணியிலே நான் ஈடுபட முடியும்? அதற்கு நான் எம்மாத்திரம்? என்ன தகுதி என்னிடத்தில் இருக்கிறது? எனக்கு அருமையானவர்களே, சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதைத்தான் அவர் இங்கே இந்த பகுதியில் அவர் வெளிப்படுத்துகிறார். மிக திறமையுள்ள மனிதர்கள் தேவனுக்கு தேவை வேண்டும் என்பது கிடையாது. மிக தாளந்து படைத்த மனிதர்களை கொண்டுத்தான் கடவுள் தன்னுடைய இறை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அவசியம் கடவுளுக்கு இல்லை. அதை வேதத்துல ஏராளமான ஆதாரங்கள் அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக சாதாரணமான, எளிமையான, தங்களுக்கு தகுதி இல்லை என்கிற உணர்கின்ற மனிதர்களை கொண்டுதான் சரித்திரத்திலே ஆண்டவர் தன்னுடைய நாம மகிமைக்காக எளிமையான காரியங்களை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டுதான் தேசங்களையும் தீவுகளையும் கண்டங்களையும் ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். இங்கே மோசே சொல்லுகின்ற அந்த சாக்கு போக்குகளை பாருங்கள். இப்பொழுது ஆண்டவர் சொன்ன உடனே அவர் 13வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், நான் அங்க போய் இஸ்ரவேல் புத்திரரிடத்துல இப்படி கடவுள் என்னை அனுப்பினார்னு சொன்னா
அவருடைய நாமம் என்னன்னு கேட்பாங்களே, நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு உம்மை பற்றியே முழுமையாக தெரியாதே. உம்முடைய நாமத்தை பற்றி எனக்கு தெரியாது. நான் உம்மோடு உறவு கொண்டு இன்னும் வாழவில்லையே. நீ உம்மை பற்றி நான் முழுமையாக அறிந்திருக்கவில்லையே. அவங்க கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? இந்த கடன்னு கேட்டா உம்முடைய நாமமே எனக்கு என்னன்னு தெரியாது. இது உண்மையான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலி கடவுள் மோசேக்கு தரிசனமாகும் பொழுது முதலாக அவருடைய நாமத்தை குறித்துதான் அவருக்கு வெளிப்படுத்துறாரு. 6வது வசனத்துல சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன். கடவுள் ஏற்கனவே வெளிப்படுத்திட்டார், அவருக்கு சொல்லி இருக்கிறாரு. இது ஒரு சாக்கு போக்கு. என்ன சொல்றாரு? ஆண்டவரை உண்மை பற்றியே எனக்கு முழுமையா தெரியாது. கடவுள் மீண்டும் அதை தான் சொல்றாரு, நீ அங்க போ. 15வது வசனத்துல சொல்றாரு, நீ போய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துல அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் ஆண்டவர் மீண்டும் அதை தான் சொல்றார். அப்படின்னா மோசேக்கு கடவுளுடைய நாமம் தெரியாம இல்லை, கடவுள் அதை சொல்லிட்டார். அவர் சந்திக்கும் பொழுதே இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டார் ஆண்டவர். ஒரு சாக்கு போக்கு. ஆண்டவரே எனக்கு ரொம்ப உண்மை பற்றி தெரியாது. சில நேரம் பாத்தீங்கன்னா ஊழியத்தின் பாதையில் அநேகர் சொல்லுகிற ஒரு சாக்கு போக்கு, இல்லைங்க நானே இன்னும் பைபிளை ஃபுல்லா கத்துக்கலையே, எனக்கே நான் இன்னும் கடவுள் விரும்புகிற வண்ணமா வாழலையே, நானே இன்னும் ஆண்டவரை முழுமையாக அறிந்திருக்கவில்லையே, அப்புறம் எப்படி நான் அவருக்காக சேவை செய்ய முடியும்? இல்ல, மிக சாதாரணமான எளிய மக்களை கொண்டு ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவருக்கு மிக அனுபவம் வாய்ந்தவர்கள், பலம் வாய்ந்தவர்கள், தாளந்து படைத்தவர்கள் தான் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவை என்பது கிடையாது. மிக சாதாரணமானவர்களை கொண்டு சரித்திரத்துல ஆண்டவர் செய்திருக்கிறார். இதை மட்டும் இல்ல, அவர் சொன்ன அப்புறம் திருப்பி அவர் சொல்றார் 4ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து, இல்ல ஆண்டவரே, அவங்க எனக்கு கடவுள் தரிசனமாகல, நீ சும்மா பொய் சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கோலை தரையில போட சொல்றாரு, சர்ப்பமாகுது. கையை மடியில போட சொல்றாரு, அது வெண்குஷ்டம் பிடித்த கை போல மாறி போகிறது, மீண்டும் அது சரியாகிறது. நீ இந்த 2 கேள்வி நீ செய்து அவங்க நம்பலன்னு சொன்னா நதியினுடைய நீரை எடுத்து நிலத்துல ஊற்ற அது ரத்தமாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மீண்டும் அவனுக்கு அந்த அற்புதங்களை செய்வதற்கான ஆலோசனைகளை சொல்லுகிறார், அடையாளங்களை வெளிப்படுத்துவதற்கான காரியத்தை சொல்றாரு. இப்ப மோசேக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம என்ன சொன்னாலும் இவர் விடமாட்டாரு போல இருக்கு. நம்ம சொல்ற எல்லாவற்றிற்கும் அவர் ஏதோ ஒரு பதிலை கொண்டே வர்றாரு. அவர் கடைசியா என்ன சொல்றாருன்னா, தன்னிடத்துல இருக்கின்ற பலவீனத்தை, குறைவை ஆண்டவரிடத்துல சொல்றாரு. 4ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்துல சொல்றாரு, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் அந்த நாவும் உள்ளவன் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, தன்னிடத்துல இருந்த குறையை மையமாக வைத்து கடவுளுடைய அழைப்பில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் அங்க முயற்சி பண்றாரு. இல்ல, நம்ம அடிக்கடி சொல்றது இல்லைங்க, எனக்கு சரீரத்துல நிறைய பலவீனம், என்னமோ தெரியல, ஒரே கால் வலி, உடம்பு ரொம்ப அசதியா இருக்குது, நேரமே எனக்கு கிடைக்கல ஊழியம் செய்ய. இந்த மோசே எப்படியாவது கடவுளுடைய அழைப்பில் இருந்து தப்பித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய குறைவை அவர் அங்கே வெளிப்படுத்தி மையப்படுத்துகிறார். ஆண்டவரே, எனக்கு 4 வார்த்தை என்னால சரியா பேச முடியாது, நான் எப்படி உம்முடைய மீட்பின் பணியில ஈடுபட முடியும், நான் எப்படி எகிப்துக்கு போய் இஸ்ரவேலர்களை மீட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவன் யார்? ஊமையனும் செவிடனையும் பார்வுள்ளனையும் உண்டாக்கினவர் கர்த்தராகிய நான் அல்லவோ? நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியவனுக்கு போதும். எல்லாம் கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய திறமைகள், நம்முடைய தாளந்துகள், நம்முடைய அனுபவங்கள், நம்முடைய முயற்சிகளை சார்ந்து நம்முடைய ஆண்டவர் கிரியை செய்வதற்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற, அவருக்கு அழைப்புக்கு கீழ்ப்படுகிற ஒரு மிக சாதாரணமான ஒரு மனுஷியை கொண்டு நம்முடைய ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். அப்படித்தான் அவர் நூற்றாண்டுகளாக இந்த உலகத்துல அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அதனாலதான் பவுல் கொரிந்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அதை சொல்றாங்க. அடிக்கடி நாம் வாசிக்க வேண்டிய ஒரு பகுதி. எப்படி எனில், சகோதரரை, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஆனால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமான உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை, மர்ப்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இதற்காக தெரிந்து கொண்டாராம், மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதவன்.
இதை நான் என்னுடைய திறமையில செய்தேன், என்னுடைய முயற்சியில செய்தேன், என்னுடைய அனுபவத்தில செய்தேன் என்று ஒருவரும் சொல்லிவிடாதபடிக்கு மிக எளிமையான மனிதர், தங்களை ஒன்றுமில்லை என்று சொல்லி உணர்ந்தவர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஒருவேளை நம்மளுடைய மனதில் ஒரு கேள்வி வரும், பவுல் கமாலியலினுடைய பாதத்திலே அமர்ந்து கற்றவராச்சே, மிகவும் ஞானம் படைத்தவராயிற்றே, அவரையும் தேவன் பயன்படுத்தினார். அவரை பயன்படுத்தினார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 5-8 வசனங்கள், 11 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆனா பவுலுக்குள்ளாக ஒரு சிறப்பான ஒரு குணாதிசயம் இருந்தது. அதுல அவர் சொல்லும்போது சொல்றாரு, என் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்றும் குப்பையும் என்றும் எதை அவரிடத்துல எவைகளெல்லாம் தகுதிகள் என்று காணப்பட்டதோ உலக பிரகாரமாக அவர் சொல்லும்போது சொல்றாரு, அந்த 5வது வசனத்திலிருந்து 8வது வசனத்துல, நியாயப்பிரமாணத்தின்படி நான் ஒரு சிறப்பான ஒரு அதை மிகவும் பக்தி வைராக்கியத்தோடு பின்பற்றினவன், பரிசேயர், நான் ரோமருக்கு ரோமன், யூதருக்கு யூதர், எல்லாவற்றையும் சொல்றாரு. எனக்கு இருக்கின்ற தகுதியை போல யாருக்கும் இல்லை. ஆனால் இயேசுவை அறிவதற்காக அவர் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அது அவர் பொருட்டாகவே எண்ணவில்லை. அதனாலதான் கடவுள் அவரை கொண்டு அற்புதமான காரியங்களை செய்வார். ஆக நம்ம இடத்துல காணப்படுகின்ற சிறப்பான தன்மைகள் குறைவுகள் அல்ல, ஆனால் அவைகளை கொண்டுதான் ஆண்டவர் கிரியை செய்வார் என்கிற எண்ணம் நமக்குள்ளாக விடக்கூடாது. கருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் மிக சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வார். ஒருவேளை ஊழியத்தின் பாதையில சில வேளைகளில திருச்சபைகள் அல்லது வெளியில மிஷினரி பணி பிரதிநிதியாக மிஷினரி பணிக்காக நம்ம செல்லும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற அங்கீகாரம் நமக்கு கிடைப்பது கிடையாது. எல்லோரும் உடனே நம்ம ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆதரவு கொடுப்பது கிடையாது. நம்ம நினைப்பு ஒருவேளை சரியான பணியை நம்ம செய்யவில்லையோ அல்லது எனக்கு தகுதி இல்லையோ, அப்படி கிடையவே கிடையாது. நம்மை கொண்டுதான் ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்கிறார். மிக சாதாரணமான மனிதர்களை கொண்டுதான் தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்திருக்கிறார். ஒரு பொழுதும் நம்ம நினைத்தரக்கூடாது மிக பெரிய மனிதர்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி. இரண்டாவதாக வேத புஸ்தகத்துல தாவீது 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்துல அவன் சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரே இதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை அழகா சொல்றாரு. 1 நாளாகமம் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதனுடைய பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீது அவருடைய வீட்டிலே வாசமா இருக்கிறார். அவருடைய சத்துருக்கள் எல்லாம் ஓய்ந்து விட்டார்கள். அவருடைய ராஜ்யம் பலப்படுகிறது. இப்போ அவருடைய மனதுல ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம். என்ன மனஸ்தாபம்? நான் ஒரு நல்ல கேதுரு மரத்தினால் செய்யப்பட்ட வீட்டிலே வாசமா இருக்கிறேன். ஆனால் என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைச்சீலை இருக்கு பின்பாக இருக்கிறது. அப்போ நாத்தான் தீர்க்கதரிசி அன்னைக்கு அங்க தாவீதை பார்க்கும்படியாக வருகிறார். ஒருவேளை சாயந்தரம் வாக்கிங் போகும்போது தாவீதோட டீ சாப்பிட்டு போலான்னு வந்தாரோ என்னமோ தெரியல. பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு கேஷுவலான டாக் மாதிரிதான் தெரியுது. அப்ப தாவீது நாத்தான் தீர்க்கதரிசிட்ட சொல்றாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, தூங்க முடியல. நான் ஒரு நல்ல கேதுரு மர வீட்டுல தூங்கி கொண்டு இருக்கிறேன். என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சிலையில வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ உடனே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றாரு, உன்னுடைய மனசுல என்ன இருக்கோ நீ அதுபடி செய். அவர் ஆண்டவருடைய ஆலோசனையை பற்றி செய்யல, ஒரு காரியத்தை செஞ்சா உடனே நம்ம சிலருக்கு சொல்லுவாங்கல்ல, ஒண்ணும் இல்ல அதெல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லலாம், அது மாதிரி சொல்றாரு. இல்ல, உன்ன மனசுல என்ன இருக்கோ அதுபடி நீங்க செய்யுங்க. ஆலயத்தை நான் ஆண்டவருக்கு கெட்ட வேண்டும் அப்படிங்கிறார். அன்னைக்கு இரவுல நாத்தான் தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் இடைபெறுகிறார். நீ போய் தாவீதின் இடத்துல சொல் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, நான் உன் சத்துருக்களை கீழ்ப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றார். நீ எல்லாத்தையும் வெற்றி போரிட்டு நீ வெற்றி பெற்றேன்னு நினைக்காத, அந்த வெற்றியை தந்த கடவுள் நான் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நான் உனக்கு வீட்டை கட்டுவேன், நீ எனக்கு ஆலயம் கட்டணும்னு நினைக்கிற, அப்படி இல்லை. அந்த எண்ணம் உனக்கு வந்ததே பெரிய விஷயம். நான் அதற்கு பிரதிபலனாக உன் வீட்டை நான் கட்டுவேன், உன் சந்ததியை நான் எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன் அப்படின்னு 11வது வசனத்துல சொல்றார். அவன் எனக்கு ஆலயம் கட்டும், அவன் சிங்காசனத்தை இன்னும் நான் நிலைப்படுத்துவேன், அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். நீங்காத ஒரு நித்திய ராஜாசனம் தாவீதுனுடைய வம்சத்துல வருவதை கடவுள் முன்னறிவிக்கிறார். அப்பதான் 16வது வருஷத்துல தாவீது கடவுளுடைய சமூகத்துல போய் சொல்றாரு, ஆண்டவரே என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே, நீர் வெகு தூரமாயிருக்கிற காரியத்தை, எதிர்காலத்துல நடக்க போகிற அந்த கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த காரியம், அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்த காரியம் தாவீது சொல்றாரு,
நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியினுடைய மனுஷனா பார்த்துட்டீராண்டவர். இதற்கு நான் எம்மா இதற்கு அருமையானவர். தாவீதுனுடைய மனசுல ஒரு சின்ன ஒரு வாஞ்சதான், என் ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஆண்டவர் என்ன செய்யறாரு பாருங்க, அவனுடைய சந்ததியை ஆசீர்வதித்து நித்திய ராஜாசனத்தை அவனுடைய வம்சத்துல ஏற்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களுக்குரிய பிரதிபலனை அருளுகிறார். நான் முதலாவது சொன்னேன், சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய பிரயாசங்களுக்குரிய பிரதிபலன்களை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போய்விடவே கூடாது. நாம் சிறிய காரியம் செஞ்சாலும் சரி, பெரிய காரியம் செஞ்சாலும் சரி, நம்முடைய ஆண்டவர் அதை மறந்து விடுகிறவர் அல்ல. எபிரேய நிருப ஆக்கியோன் இதை குறித்து சொல்லும்போது மிக அழகாக அவருடைய நிருபத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். கடவுள் நம்முடைய நீங்க எபிரேய புஸ்தகத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்துல சொல்லும்போது அவர் சொல்லியிருப்பாரு, பரிசுத்தவான்களுக்காக நாம் செய்த அந்த அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படின்னு போட்டிருக்கோம். நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இல்ல, இயேசு கிறிஸ்து இதான் சொன்னார். ஒரு கலசம் தண்ணீர் தீர்க்கதரிசி இந்த நாமத்துல கொடுத்துட்டீங்கன்னா அதற்குரிய பலன் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்றார். பவுல் கொரிந்தியருக்கு கடிதம் எழுதும் பொழுது அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தினுடைய 58வது வசனத்துல அவர் இப்படி சொல்றாரு, ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் அது என்ன பிரயாசமாக இருக்கு, அது ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஒரு வசனத்தை கற்றுக் கொடுக்கிற ஊழியம், ஒரு சிறு பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன வசனம் கற்றுக் கொடுக்கிற ஊழியமா இருக்கட்டும், ஒரு கைப்பிரதி கொடுக்கிற ஊழியமாக இருக்கட்டும், ஒரு மிஷனரி பணிக்காக காணிக்கை சேகரிக்கிற ஊழியமா இருக்கட்டும், ஒரு சிறு பிள்ளைகளை தாங்குகிற ஊழியமாக இருக்கட்டும், ஒரு ஊழியரை தாங்குறதா இருக்கட்டும், ஒரு எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, ஒரு ஆலயத்தை நான் சொல்ல போவேன், ஒரு ஆலயத்தை சுத்தம் பண்ணுகிற ஒரு பணியாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தருக்காக எதையாவது செய்தோம் அப்படின்னா அது ஒரு பொழுதும் அந்த பிரயாசம் விருதாவாயிராது என்று சொல்லி பவுல் இதுல சொல்றார். நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராது என்று அறிந்து, அது எந்த பிரயாசமா இருந்தாலும் அது விருதாவாக போவதில்லை. நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே நீங்கள் செய்கின்ற அந்த பிரயாசத்திலே நீங்கள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்ல எனக்கு அருமையாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பிரயாசங்களுக்குரிய பிரதிபலனை அருளுகிற ஆண்டவர். அவர் நமக்கு மட்டும் அருளுகிறவர் அல்ல, நம்முடைய சந்ததிகளை அந்த நிமித்தம் ஆசீர்வதிக்கிறார், தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய அருட்பணியிலே செய்கின்ற சிறு சிறு காரியங்களுக்கான பிரதிபலன், அதற்கான ஆசீர்வாதங்கள் தலைமுறைகளை தாண்டி வரும் என்பதை நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடவே கூடாது. நான் இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற 7வது தலைமுறை கிறிஸ்தவர். என்னுடைய பிள்ளைகள் 2, என்னுடைய மகன்கள் 8வது தலைமுறை கிறிஸ்தவர்கள். 8 தலைமுறைக்கு முன்பு என்னுடைய முப்பாட்டனார் வெளிநாட்டு மிஷினரிகள் வந்து ஒரு கிராமத்துல இயேசுவை அறிவித்துக் கொண்டிருந்த பொழுது அவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அஞ்ஞானத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவர், விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தவர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்று திருமுழுக்கு பெற்று தன்னுடைய பிள்ளைகளை கிறிஸ்தவ போதனையிலே வளர்த்தார். ஊழியம் செய்து கொண்டிருந்த மிஷினரிகளுக்கு ஆதரவாக எல்லா உதவிகளையும் அவர் செய்தார். தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கென்று உபதேசியாராக போதகர்களாக அவர் உருவாக்கி அனுப்பி வைத்தார். இன்றைக்கு சுமார் 500க்கும் அதிகமான குடும்பங்களாக அவருடைய தலைமுறை இந்த உலக நாடுகளிலே பெருகி இருக்கிறது. எல்லோரும் ஆண்டவருடைய விசுவாசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு உத்தமமாய் உன்னதமான ஒரு மகிமையான வாழ்விலே அவர்கள் இருப்பதை நான் காண்கிறேன். எனக்கு அருமையானவர். நம்முடைய பிரயாசங்களுக்குரிய பிரதிபலன்களை அருளுகிற ஆண்டவர். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பிரயாசத்திற்குரிய பலனை தேவன் நமது தலைமுறைகள் சந்ததிகளுக்கு கட்டளையிடுவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அதான் இங்க தாவீதுட்ட சொல்றார், நீ எனக்கு ஆலயத்தை கட்டணும்னு சொல்ற, நீ கட்ட வேண்டாம்ப்பா, சந்ததியை நான் உனக்கு வீட்டை கட்டணும், நீ எனக்காக கட்டணும், எனக்கு நீ கட்டணும்னு ஆசைப்படுற, நான் உன்னை கட்டி எழுப்புவேன், உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், நித்திய ராஜ்யாங்கம் உன்னுடைய தலைமுறையில ஏற்படும். அதனாலதான் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளி தாவீதின் வழியாக வருகிறது.
எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிறவர். அவர் நம்முடைய பிரயாசங்களுக்கு பிரதிபலன் அருளுகிற ஆண்டவர். கடைசியில ஒன்றை சொல்லி முடிக்கிற அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த அந்த பகுதியில அந்த பதிவு செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் நமக்கு தெரிந்ததினாலே நான் சுருக்கமாக அதை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 17, 18 வசனங்கள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 17வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் பொழுது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம். இது யாரு இந்த வார்த்தையை சொல்றா? பேதுரு இந்த வார்த்தையை சொல்றாரு. கடவுள் ஒரு புதிய காரியத்தை செய்யும் பொழுது, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றும் பொழுது அதை தடுப்பதற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு பேதுரு சொல்றாரு. அந்த பின்னணியத்தை நீங்க நேரம் எடுத்து 10ஆம் அதிகாரம் 11வது அதிகாரத்துல வாசித்து பாருங்க. பேதுரு யோப்பா பட்டணத்துல அவன் அங்கே தங்கி இருக்கிறான். மேல் வீட்டறையில ஜெபித்து கொண்டிருக்கிறான். 6ஆம் மணி நேரத்துல அவன் மேல் வீட்டறையில ஜெபிக்கிறான். ஜெபிச்சு முடித்த பிறகு அவருக்கு பசி உண்டாகிறது. அப்பொழுது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு காட்சியை பார்க்கிறார். வானத்திலிருந்து ஒரு கூடு இறங்கி வருகிறது. ஒரு துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு இறங்கி வருகிறது. பூமியில் உள்ள எல்லா விதமான 4 கால் ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம் அதுல இருக்குது. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, பேதுருவை எழுந்திரு, அடித்த புசி. அப்ப பேதுரு சொல்றார், ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமா இருக்கிற யாதொன்றையும் நான் சாப்பிடறது கிடையாது. அது யூதர்களுக்கு விலக்கப்பட்டு இருக்கிறது, நாங்க சாப்பிட மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாது, கடவுள் சுத்தமாக்கினவைகளை நீ என் தீட்டாக எண்ணு. 3 முறை இந்த காட்சி அவருக்கு வருகிறது. அவர் அதன் பின்பு இறங்கி உணவு அருந்தும்படியாக வருகிறார். கொர்நேலியுவிடத்திலிருந்து, செசரியா பட்டணத்திலிருந்து அனுப்பப்பட்ட மனிதர்கள் அங்க வந்து அவர் வீட்டுல தேடுறாங்க. அவர் கீழே இறங்கி வரும். அவங்க சொல்றாங்க, நேற்று எங்களுடைய எஜமான் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு காட்சி வந்தது, அவர் உண்மை இப்படி அழைப்பித்து வரும்படியாக அனுப்பினார் என்று சொல்லி கொர்நேலியுவுக்கு கடவுள் கொடுத்த தரிசனத்தை அவங்க சொல்றாங்க. பேதுரு அவர்களை தங்க வைத்து மறுநாள் அவர்களோடு புறப்பட்டு செசரியா பட்டணத்திற்கு செல்லுகிறார். அங்கே கொர்நேலியு தன்னுடைய உறவின் முறையாரையெல்லாம் அழைத்து வந்து வசனத்தை கேட்கும்படியாக வீட்டிலே ஆயத்தப்பட்டு காத்திருக்கிறார். பேதுரு போய் ஆண்டவருடைய சத்தியத்தை, வசனத்தை அவர்களுக்கு அவர் அங்கே அறிவிக்கிறார். ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறார். அறிவிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறார்கள். அவர்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதுக்கு பிறகு இந்த செய்தி எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்படுகிறது. பேதுரு இப்படி புறஜாதியார் மத்தியில போய் ஊழியத்தை செய்யறாரு, அவங்களோட சாப்பிடுறாரு. ஏன்னா யூதர்களுக்கு புறஜாதியாரோடு போக்குவரத்தாய் இருப்பது, கலப்பது விலக்கப்பட்டு இருக்கிறது. இந்த செய்தி போன உடனே பேதுருக்கு சமன் வருது, வாங்க எருசலேமுக்கு பஞ்சாயத்து இருக்குதுன்னு சொல்லி. உடனே பேதுரு அங்க போறாரு எருசலேமுக்கு. அங்க கேட்கிறாங்க, என்ன யூதர்கள் புறஜாதியாரோட போய் கலந்து பேசக்கூடாது, சாப்பிடக்கூடாது, தங்கக்கூடாது, நீங்க போய் இப்படி செசரியா பட்டணத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சாமே. அப்பதான் பேதுரு சொல்றாரு, நான் போனேன், அங்க போய் நான் பிரசங்கித்த, இப்படி எனக்கு ஒரு காட்சி வந்தது, அவருக்கும் அந்த காட்சி வந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அதே மீட்பு விடுதலையை அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். அதை தடுப்பதற்கு நான் எம்மாத்திரம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறார். அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையிலே செய்த காரியங்கள், பழக்கமான காரியங்களிலேயே நாம் பழகி போய் விடுகிறோம். ஒரு காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும், சில வேளைகளிலே கடவுள் கூட இப்படித்தான் கிரியை செய்ய வேண்டும் என்று நம்ம தீர்மானித்து விடுகிறோம். ஆனா அப்படி கிடையாது. நம்முடைய ஆண்டவர் புதிய புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதை செய்வார், குடும்பங்களிலே செய்வார், பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்வார், ஊழியங்களிலே அதை செய்வார், தேசத்திலே அதை செய்வார். நம்முடைய ஆண்டவர் ஒரு புதிய காரியங்களை செய்கிறார். அதை தடுப்பதற்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம். கருமையானது. அநேக வேளையில நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை, இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எதற்கு யூத மத குருக்களை, பிரதான ஆசாரியர்களை அவர் எதற்காக கண்டித்து பேசினார், எதற்காக அதற்கு எதிராக அவர் உபதேசித்தார்? காரணம், அவர்கள் ஒரு சட்டம், ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு லீகலிசத்துக்குள்ள போயிட்டாங்க. மனிதர்களை காட்டிலும், மனிதர்களுடைய மீட்பை காட்டிலும், கடவுளோடு உள்ள உறவை காட்டிலும் எங்களுடைய சட்டத்திட்டங்கள் முக்கியமானது, எங்களுடைய நீதி நியாயங்கள் முக்கியமானது, மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட கற்பனைகள் முக்கியமானது, கடவுளுடைய கற்பனைகள் செகண்டரி என்கிற லெவலுக்கு போயிட்டாங்க.
அப்பதான் கடவுள் அவர்களை கண்டித்து உணர்த்துகிறார், அவர்களோடு இடைபடுத்தார். நீங்க உங்களுடைய மார்க்க ரீதியான சட்டங்களினாலே கடவுளை விட்டு தூரமாய் போய்விட்டீர்கள், கடவுளுடைய இரக்கத்தை கைவிட்டு விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். கருமையாக நம்முடைய ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர் என்பதை ஒருபொழுதும் மறந்து போகாதிருக்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் வாஸ்து பாருங்க. எரிகோ பட்டணம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. யோசுவா வீரர்களை அழைத்துக் கொண்டு எரிகோவை வெற்றி கொள்ளுவதற்காக போகிறார். வீரர்கள் அழைத்து சொல்றாரு, வாங்கப்பா, நம்ம முதல் நாள் 7 முறை சுற்றி வரணும், 2வது நாள் சுற்றி வரணும், 7வது நாள் சுற்றி வரணும், 7வது நாள் ஆர்ப்பரித்து எக்காலம் ஊதி நம்ம சத்தம் போட போறோம். வீரர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? யோசுவா வெயில்ல ரொம்ப அங்கங்க நடக்கிறதுனால கொஞ்சம் ஏதோ சுகவீனமாயிட்டும் போல இருக்கு. ஒரு பட்டணத்தை, ஒரு கோட்டையை மேற்கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த கோட்டை மதிர்ச்சுவரிலே திறப்புகளை உண்டாக்க வேண்டும். இரவிலே சென்று அந்த கற்களை உடைத்து எப்படியாவது அந்த திறப்பு ஏற்படுத்தி உள்ள போய் கோட்டை கதவை திறக்க வேண்டும். அப்பதான் அந்த கோட்டையை வெற்றி கொள்ள முடியும். இவர் பாட்டு பாடுவோங்கிறாரு, கைத்தட்டுவோங்கிறாரு, ஆர்ப்பரிப்போங்கிறாரு, சுற்றி வருவோங்கிறாரு. இது என்ன புதிய போர் முறையா இருக்குது? இல்ல, கண்டிப்பா அவங்க மனசுல அவங்களுக்கு வரலையோ இல்லையோ, நம்ம நின்றுதான் நமக்கு வந்திருக்கோம். போர் முறை என்பது முரசு கொட்ட வேண்டும், ஆர்ப்பரித்து அந்த கோட்டையை நோக்கி செல்ல வேண்டும், அம்புகளை எய்ய வேண்டும், ஈட்டிகளை கொண்டு கதவை உடைக்க வேண்டும். இவர் பாட்டு பாடலாங்கிறாரு, சுத்தி வரலாங்கிறாரு. ஆண்டவர் ஒரு புதிய போர் முறையை அவர்களுக்கு கற்பிக்கிறார். எனக்கு அருமையானது. நம்முடைய வாழ்க்கையில, ஊழியத்தின் பாதையிலே கடவுள் புதிய காரியங்களை செய்யும் பொழுது, புதிய காரியங்களை கற்றுத்தரும் பொழுது, புதிய பாதையிலே நம்மை வழிநடத்தும் பொழுது, புதிய திசைகளிலே நம்மை எடுத்து செல்லும் பொழுது, அதை ஏற்றுக்கொள்ள, பின்பற்ற நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இது ஒரு பெரிய சவாலான காரியம். காரணம், அநேக வேளையிலே கடவுளுடைய நன்மையை, வெற்றியை, வல்லமை இழந்து போறதுக்கு ஒரு காரணம், நம்ம கடவுள் காட்டுகிற பாதையில போறதுக்கு துணிய மாட்டோம். நமக்கு பழக்கப்பட்ட, நமக்கு தெரிந்த அந்த திசையிலே, அந்த பாதையிலே, அந்த வழியிலே நாம் செல்ல முற்பட்டு விடும். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 18, 13 வசனங்களை வாசித்து நான் அதை ஜெபித்து முடிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம், உங்களுக்காக நான் அதை வாசிக்கிறேன். பதினெட்டு 19 ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். அவருடைய ஜனத்துல தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குறேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய ஜனத்திற்கு சொல்லுகிற காரியம். நீங்கள் முந்தினவைகளை, கடந்து போன நாட்களில நடந்தவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டாம். காரணம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். எப்போ செய்வேன்? ரொம்ப வருஷம் ஆகுமோ? இல்ல, இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? கருமையாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை, ஊழியத்தின் பாதையிலே, ஆவிக்குரிய அனுபவத்திலே புதிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நீங்களும் நானும் காட்டுகிற வழியிலே, ஒரு காட்டுகிற அந்த தரிசனத்தில், தேவன் தேசத்தை குறித்து, ஆத்துமாக்களை குறித்து அவர் தருகிற காட்சியிலே நாம் முன்னேறி செல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கு. 3 காரியங்களை சொன்ன 3 மனிதர்கள் தேவ சமூகத்துல சொல்றாங்க, ஆண்டவரே நான் எம்மாத்திரம். மோசே ஆண்டவருடைய அழைப்பை பெற்ற பொழுது சொல்றாரு, நான் இதுக்கு எங்க ஆண்டவரே தகுதி உள்ளவன், நான் எம்மாத்திரம் இந்த பணியை செய்வதற்கு. ஆண்டவர் மோசையை கொண்டு எகிப்தியரை இஸ்ரவேலில் இருந்து ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுது. இரண்டாவதாக தாவீது சொல்றார், ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவதற்கு நான் எம்மாத்திரம். ஒரு செஞ்ச காரியம் என்ன? ஆண்டவருக்கு ஒரு அழைப்பை நான் பெற்ற வேண்டும். நான் நல்லா இருக்கிறேன், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும். அவருடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதி, பிரயாசங்களுக்குரிய பிரதிபலனை அருளுகிற ஆண்டவர். பேதுரு சொல்றாரு, நான் தேவனை தடுப்பதற்கு நான் எம்மாத்திரம். அவர் புதிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். எனக்கு அருமையானவர். நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்திலே முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை புதிய பாதையிலே, புதிய தரிசனத்திலே, புதிய திசையிலே, புதிய காட்சியிலே என்னை வழி நடத்தும். அப்படி ஒப்பு கொடுத்து நம்ம முன்னேறி செல்வோம்னா, ஆண்டவர் நம் வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, ஊழியத்திலே, தேசத்திலே அவர் புதிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே கிடையாது. கண்களை மூடி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா?
ஆண்டவரே, நாங்கள் சாதாரணமானவர்கள், பலவீனமானார், தகுதியற்றவர்கள். ஆனாலும் எங்களை கொண்டு நீர் அசாதாரணமான காரியங்களை செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பெரிய காரியங்களை செய்யலாம் ஆண்டவரே. எங்களால முடிஞ்சதை எதையாவது உமக்கு செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சைதான். ஆனாலும் எங்கள் பிரயாசங்களுக்குரிய பிரதிபலனை அருளுகிற தேவன் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பூர்வ பாதைகள், பூர்வ காரியங்களையே நாங்கள் சிந்தித்து அதுல நிலை நின்று விடாதபடி நீர் காட்டுகின்ற புதிய பாதையில, புதிய திசையில, புதிய தரிசனத்தில, புதிய காட்சியில, உடைய புதிய ஆலோசனைகளில் தைரியத்தோடு நம்பிக்கையோடு உடைய கரத்தை பற்றி நாங்களும் உம்மோடு நடந்து வர எங்களுக்கு கிருபை தாரும். ஒரு பொழுதும் எங்களுடைய அனுபவத்தை சார்ந்து விடாதபடி, எங்களுடைய ஆண்டவரே பழைய காட்சிகளையே நாங்கள் சிந்தித்துக் கொண்டிராதபடி, இடத்திலிருந்து புதிய தரிசனங்கள், புதிய பாரம், புதிய காட்சி, புதிய திசை அனுபவத்தை எங்களுக்கு தொடர்ந்து தாரும் ஆண்டவரே. இல்லை, நாங்கள் வளர வேண்டும். எங்கள் வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, எங்கள் தேசத்திலே, ஊழியங்களிலே நீர் புதிய புதிய காரியங்களை செய்வதை நாங்களும் கண்டு அதிலே பங்கு பெற்று உண்மை மகிமைப்படுத்த வேண்டும். தேங்கி விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். பழைய அனுபவங்கள், பழைய காட்சிகள், பழைய தரிசனங்களிலேயே நாங்கள் தேங்கி விடாதபடி புதிய தரிசனத்தோடு, புதிய உத்வேகத்தோடு, புதிய எழுச்சியோடு ஆண்டவரை மோடு நாங்கள் பயணிக்க எங்களுக்கு கிருபைத்தார். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இரவு வேளைக்காக ஆண்டவரே, இந்த ஜெப ஐக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாக பல இடங்களிலே நாங்கள் இருந்தாலும் இந்த தொழில்நுட்ப வசதிகள் மூலமாக ஒன்றிணைந்து நாங்கள் துதிக்க, ஜெபிக்க, கற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு தருகிற அந்த அனுபவத்திற்காக உமக்கு நன்றி. நாங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். நாங்கள் ஆராதிக்கின்ற எங்கள் ஆண்டவர் சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிற கர்த்தர். எங்களுடைய பிரயாசங்களுக்கு பிரதிபலன் அருளுகிற ஆண்டவர், புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர். உடைய சமூகத்துல எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை என்று அறிக்கை எடுக்கிறோம். எங்களை நீர் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் செபி இந்த நாளில ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரை கரம்பிடியும், அடிமை கரம்பிடியும். புதிய காட்சிகளை தார், புதிய தரிசனங்களை தார், புதிய திசைகளில் எங்களை வழிநடத்தும். புதிய ஆண்டவரே தரிசனங்களை தாரும். எங்கள் குடும்பத்தில, எங்கள் பிள்ளைகள் வாழ்விலே, ஊழியங்களில், எங்கள் தேசத்துல புதிய காரியங்களை நீ செய்யும் ஆண்டவர். எங்களுடைய தேசம் ஒரு முக்கியமான காலகட்டத்திலே இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய காரியத்தை எங்கள் தேசத்துல நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அது இப்பொழுதே தோன்றும் என்று வாய்க்கப்பட்டிருக்கிறேன். எங்கள் குடும்பங்களில் அப்படி செய்யும், ஊழியத்தின் பாதையில் அதை செய்யும். ஆண்டவரே, உடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொருவரை கரம் நீட்டி ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, பிள்ளை செல்வங்களை ஆசீர்வதி. உன்னுடைய கைகளின் பிரயாசங்கள், பணிகளிலே மிகுதியான நன்மைகளை தாரும். நல்ல ஆரோக்கியத்தின் கிருபைகளை, பாதுகாப்பின் தாரும் ஆண்டவர். விசேஷமாய் அருட்பணியில ஈடுபட்டிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக இந்த தேசத்தில் ஏராளமான ஜனங்கள் இயேசுவே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுகின்ற அந்த பாக்கியத்தை நீர் தார். ராஜ்யத்துல நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது எங்கள் பிரயாசத்துக்குரிய பிரதிபலனை நாங்கள் முழுமையாக அறிந்து உண்மை மகிமைப்படுத்துகின்ற அந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஒரு நாளையும் உமக்காக நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு நீர் நீட்டித்து தருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் உமக்காக நாங்கள் எதையாவது செய்துவிட எனக்கும் எங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபி, கிருபை தர வேண்டும் என்று வந்தார். ஐக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். தேசமெங்கு நடைபெறுகின்ற மிஷனரி பணிகளை ஆசீர்வதி, குறிப்பாக ஜெம்ஸ் மூலமாக செய்யப்படுகின்ற ஊழியங்களில் உடைய நிலையான ஆசீர்வாதம் தங்கியிருக்க வேண்டும் என்று நான் செபி. ஆதி திருச்சபை நாட்களிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபையிலே இணைந்தது போல அப்படிப்பட்ட வல்லமையான காரியங்கள் பணித்தள சபைகளிலே, மையங்களிலே நடைபெற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தூய ஆவியானவர் இந்த ஊழியத்தின் தலைவராக இருந்து புதிய காரியங்களை ஊழியத்தின் பாதையில வெளிப்படுத்தி இன்னும் ஆண்டவரை கடந்த காலங்களை விட வருகிற நாட்களிலே 1000 லட்சம் மக்களை மீட்டெடு நீர் ஆண்டவரை சத்துவம் அருள வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். ஊழியர்களை எல்லாம் ஆசீர்வதி, ஜெபித்து கொடுக்கின்ற குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. உடைய கிருபைக்கு எங்கள் யாவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த கர்த்தர் சகல செய்த சகல உபகாரங்களையும் உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.